அப்போ இந்த ஓரணியில் தமிழ்நாடுல அப்படி சதவீதத்தை ஏத்திக்கிட்டே போறாங்களே, இவ்வளவு சதவீதத்துல இந்த மாவட்டத்துல இவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க, இவ்வளவு சேர்ந்துட்டாங்க. எம்ஜிஆர் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி பாமகவுடைய போராட்டத்தின் போது பெரும் விளைவா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கப்பட்டு ஒரு சரி எல்லா ஜாதிக்கும் கொடுத்துருவோம்பா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதி கணக்கு எடுத்துச்சு. நீங்க எவ்வளவு எல்லா ஜாதியும் கூட்டார், நீங்க எவ்வளவு பாருங்க, நாங்க 1.5 கோடி ஐயா, நாங்க 2 கோடி சாமி, நாங்க மொத்தம் 20 கோடி வந்துருச்சு. அப்ப தமிழ்நாடு பாப்புல அன்னைக்கு 5 கோடி தான். என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் அவ்வளவு கோடி கோடியா போயிட்டு இல்லை அள்ளி எடுத்துட்டாங்க. அது மாதிரி தான் இது. அப்போ மொத்த மெம்பர்ஸ் 6 கோடி வந்திருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க சொன்ன கணக்கு எனக்கு நான் கவனிச்சதில் 77 லட்சம் என்னமோ புது உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. நான் நம்பர் பார்த்தேன். 77 லட்சம்னா புதுசாக இருக்கணும். புதுசு தானே சொல்றாங்க. அப்பனா ஏற்கனவே 1.5 கோடியா இருக்கணும். ஏன்னா ஏடிஎம்கே 1.5 கோடி சொல்லியாச்சு. நீங்க அதோட பெரிய கட்சி 2 கோடியா வச்சுக்கணும். எல்லாரும் அவங்களே வாலண்டியரா வந்து சேர்றாங்கன்னு தானே சொல்றாங்க. ஓடி சேரட்டும். எனக்கு அடிவாளயம் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் நம்பர்ஸ் பேசணும். நம்ம டேட்டா தானே பேசணும். ஏற்கனவே 1.5 கோடி ஏடிஎம்கேவே வச்சிருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க 2 கோடியாவது இருக்கணும் ஒரு பேச்சுக்கு. இப்போ 77 லட்சம் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. அப்ப 2.25 கோடி ஆகி போச்சு. எங்க போய் நிற்கும்? 2 கோடிக்கு மேலே 2.25 கோடி ஆச்சு உங்களுக்கு. நீங்க 2 கோடி உங்க கணக்கு வச்சா 2.5 கோடி ஆகி போச்சு. எங்க போய் நிற்குது சொல்லுங்க? 2.5 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு சொல்லுங்க. 19ல போட்டாங்களா, 21ல போட்டாங்களா, 24ல போட்டாங்களா, 26ல தான் போட போறாங்களா? விஜய் 2 கோடி சேர்க்கணும்ட்டார். ஏடிஎம்கே 2 கோடி இருக்குன்னு மொத்தம் எத்தனை கோடிங்க? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, திராவிடம் பூரா சேர்த்து கொண்டு வந்துட்டீங்களா? என்ன புரியலையே.